தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதனால PGTRB 2025 அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு. அதுல போனீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 90 வீடியோ இருக்குது. அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல் 1ல இசைத்தமிழர் இருவர். 1. ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுக்கு சிம்போனி இசைக்கோலத்தை அமைத்து காட்டியவர். இசைஞானி இளையராஜா அவர்கள். 2. இசை மேதை இளையராஜா பிறந்த ஊர். பண்ணைபுரம். 3. இசை மேதை இளையராஜா எந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார்? பாத்தீங்கன்னா அன்னக்கிளி திரைப்படத்தில் தான் அவர் முதல்ல அறிமுகமானாரு. 4. மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்று நிரூபித்த இளையராஜாவின் பின்னணி இசை கொண்ட ஆவண திரைப்படம் எது? இந்தியா 24 மணி நேரம். அதுலதான் அவர் அந்த மாதிரி மனித உணர்வுகளுக்கு இசை வடிவம் கொடுத்திருக்கிறாரு. 5. இளையராஜாவின் கீழ்கண்ட எந்த இசை தொகுப்புகள் இசை உலகின் புதிய முயற்சிகள் என கொண்டாடப்படுகின்றன? ஆ மற்றும் ஆ ரெண்டுமே தான். எப்படி பெயரிடுவேன், காற்றை தவிர எதுவும் இல்லை, அது ரெண்டுமே. 6. மாணிக்கவாசகர் எழுதிய கீழ்கண்ட எந்த பாடல்களுக்கு ஆரட்டோரியா என்னும் இசை வடிவில் இளையராஜா இசையமைத்துள்ளார்? பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் திருவாசகத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இதையே கேள்வி மாற்றி கூட கேட்கலாம். அது என்ன இசை, அந்த வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆரட்டோரியா. 7. கன்னட மொழியில் இளையராஜா இசையமைத்து வெளியிட்ட பக்தி இசை தொகுப்பு. அது பாத்தீங்கன்னா மூகாம்பிகை. 8. ஆதிசங்கரர் இயற்றிய கீழ்கண்ட எந்த பக்தி பாடல்களுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார்? மீனாட்சி ஸ்தோத்திரம். 9. கீழ்கண்ட எந்த கர்நாடக செவ்வியல் ராகம் இளையராஜா உருவாக்கியதாகும்? பஞ்சமுகி இளையராஜா அவர்கள் உருவாக்கியது இது. 10. மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான டேஸ் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசை பாடகர் அஜய் சக்கரபர்த்தியை பாட வைத்து இசை கோவையை இளையராஜா வெளியிட்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா நம்ரதா கே சாகர். அது மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய ஒரே பாடல். அதுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு. இதே கொஸ்டின் வேற ஏதாவது மாத்தி கூட கேட்கலாம். அந்த பாடின பாடகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சக்கரபர்த்தி. இசையமைச்சவர் இளையராஜா. 11. கீழ்கண்டவர்கள் எது இளையராஜா எழுதிய நூல்? இளையராஜா 2 நூல் எழுதியிருக்கிறாரு. பால் நிலா பாதை, வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது. இது ரெண்டுமே இளையராஜா அவர்கள் எழுதியதுதான். 12. கீழ்கண்ட எந்த நூலில் 103 பண்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன? பிங்கள நிகண்டில் பாத்தீங்கன்னா 103 பண் பத்தி சொல்லியிருக்கு. 13. 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்ற இசையமைப்பாளர். இசைப்புயல் AR ரகுமான் அவர்கள். 14. AR ரகுமான் எந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார்? மணிரத்னம் டைரக்ஷன்ல வந்த ரோஜா திரைப்படத்தில் தான் AR ரகுமான் இசையமைப்பாளராக அறிமுகமானார். 15. திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவர். இசைப்புயல் AR ரகுமான். 16. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருது, லதா மங்கேஷ்கர் விருது மத்திய பிரதேசம் வழங்குது. கேரளத்துல நிஷா கந்தி சங்கீத விருது கேரள மாநிலத்தின் மூலமா வழங்கப்படுது. ஆவாத் சம்மான் விருது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழங்கப்படக்கூடிய விருது. இது எல்லாமே சரிதான். 17. 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படும் பண். சாளர பாணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவது நமது லட்சியம். அதை அடைந்தே திருவோம். நன்றி.